இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். 6 நாளும் உன்னுடைய சுய வேலை செய். 7ஆம் நாள் பரிசுத்தமான ஓய்வு நாளே உன் வேலைக்கானாவது வேலைக்காவது ஓய்ந்திருக்கிறோம் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் சொல்கிறது. நாம் என்ன செய்கிறோம்னா, ஒரு பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கிறால் சில பேர் சங்கீதம் நீதிமொழிகள் இதுதான் வாசிப்பாங்க. அநேக பிள்ளைகிட்ட கேட்கறது உண்டு, நீ வேதத்தை வாசிய, இன்றைக்கி ஒரு வசனம் வாசனம் பாஸ்டர், இன்றைக்கி 2 வசனத்தை வாசித்தேன். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், அதே ஞாயிற்றுக்கிழமை போனால் ஒரு 3 மணி நேரம் கர்த்தருடைய ஆராதனை செய்து ஒழுங்கும் கெருங்கமாக ஞானமாய் தேவனை ஆராதித்து வருகிறோம். ஆனால் மற்ற நாட்களிலே நம்ம தேவனை மறந்து விடுகிறோம், வேதத்தை குறைச்சி வாசிக்கிறோம். ஜெபம் பண்ணுறது 5 நிமிஷம் 2 நிமிஷம் தான். ஆனால் நீங்கள் வேதத்தை படிக்கிறமா மற்றவங்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா திருப்திப்படுத்திக்க. ஆண்டவரோ உன்னை முகத்தை பார்க்கல, உன் இருதயத்துக்கு ஆராய்ந்து பார்க்கிறார். லேவியம் 26ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் தங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருந்தாலும் நான் அவர்களை நிர்மூலம் ஆக்கத்தக்கதாகவும் நான் அவர்களோட பண்ணின என் உடன்படிக்கையை அபத்தமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன். நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர். ஒரு சத்துருக்கு தேசத்தை நீ வாழ்ந்தா கூட உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை விட்டுவிட மாட்டேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், சகல ஜாதிகள் காத்து உன்னை மேன்மை வைப்பேன் ஆண்டு சொல்கிறார். அப்பயே நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம இழக்கிறோம். 3 காரியத்தை நம்ம செய்ய போகிறோம், இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல், கர்த்தருடைய கட்டளைப்படி நம்ம செய்வதே ஆசீர்வாதம். லேவியாகும் 26:3 வசனம் வாசிப்போம். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால். வேதம் சொல், முழு மனதோடும் முழு பலத்தோடும் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, கர்த்தருடைய கட்டளை கற்பனை மறந்து போய் விடுகிறோம். அதுதான் ஆசீர்வாதத்தை நம்ம இழக்கிறோம். அதே லேவியம் 26:4-13 வசனம் வாசி. நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடமுண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். மழை இருக்கும், பாதுகாப்பு இருக்கும், கனி இருக்கும், திருப்தி இருக்கும், சமாதானம் இருக்கும், வெற்றி இருக்கும். 18 விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய கட்டளை கீழ்ப்படிந்து வேதத்தை வாசிக்கும் போது இந்த ஆசீர்வாதம் கர்த்தர் உண்மையில் கொடுப்பார். ஆலயத்துக்கு போல ஜெபம் பண்ணல, ஒருவேளை என் பிள்ளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன், என் பிள்ளை கூட இருக்க போகிறேன், என் மகனோடு இருக்குதா, அதே ஒரு விக்கிர வழிபாடு தான். உன் மகனாலேயோ உன் சகோதரினாலேயோ உன் சகோதரனாலேயோ தேவாலயத்துக்கு போகிற காரியத்தை அவங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தாவே அதே விக்கிர வழிபாடு தான். நீ கொலை செய்ய வேணாம், விபச்சாரம் செய்ய வேணாம், பாவம் செய்ய வேணாம், ஞாயிற்றுக்கிழமை போனால் 2 வருமானம் வருது. இதுதான் வாழ்க்கையிலே தேவனுடைய கட்டளையை மீறி நம்ம போனோம்னா
நம்மளுக்கு சாபம் வர ஆசீர்வாதம் இல்லாத காரணம் தான். முதல் காரியம் பார்த்தோம். ரெண்டாவது காரியத்தை பார்ப்போம். செய்யாமல் போனால் ஆசீர்வாதம் இல்லை. லேவியாவும் 26:14-15 வாசி. நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்துமா என் நியாயங்களை அரோசித்து என் கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுவீர்களாகில். தேவன் ஆசீர்வாதத்தையும் வைக்கிறார், சாபத்தையும் வைக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் இந்த கனியை புசித்தா நீ சாகவே சாவாய். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நன்மை தீமை தேவன் கொடுத்திருக்கிறார். லேவியாவும் 26:15-39 தயவு செய்து வாசிங்க. எனக்காக உங்களுக்காக என்னென்ன சாபத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். மூன்றாவது காரியம், மனம் திரும்பினால் ஆசீர்வாதம் திரும்ப கிடைக்கும். லேவியா 26:41 வாசிப்போம். அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டாள். பெருமை, தற்பெருமை, இது எல்லாத்தையும் மாற்றி நீ தேவ சமூகத்தில் நீ மனம் திரும்பும் போது உனக்கு பெற்ற ஆசீர்வாதங்களை தேவன் கொடுப்பார். அதே 26:44 வாசிப்போம். அவர்கள் தங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருந்தாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களோட பண்ணின என் உடன்படிக்கையை அபத்தமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன். நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர். தேவன் சொல்லுகிறானே, சத்துருக்கு தேசத்தில் இருந்தால் கூட உன்னை கைவிட பாட மாட்டேன், வெக்கப்பட்டு போட மாட்டேன், தரித்திரம் செய்ய மாட்டேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏன்னா மனம் திரும்பு. ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், எனக்குள்ளாத எல்லா பாவக்கரை கழுவி எனக்கு சுத்த இருதயத்தை கொடுங்கன்னு சொல்லி நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். உன் ஆசீர்வாதம் தடையாக இருக்க இந்த 3 காரியம்தான். இந்த 3 காரியத்தை ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார், சாபத்தையும் வைத்திருக்கிறார். எப்படி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும், சாபத்தை எப்படி விளக்கணும், எது இருந்தால் சாபமாக இருக்கணும், தெளிவாக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். உன் கையில் இன்றைக்கு இத்தனை ஆண்டுகளாக உன் ஆசீர்வாதம் வெளியே போச்சா? மனம் திரும்பு, பாவத்தை அறிக்கை செய், தேவ சமத்தை காத்துரு. நீ இழந்ததை யாவையும் தேவன் திருப்பி கொடுப்பா. கண்கள் முடிச்சு வைப்போம். அப்பா, அறியாமல் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னித்து ஆண்டவரே, லேவியில் 3 காரியங்களே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. அதே போல் என் பிள்ளைகள் நன்மை தீமை அறிய ஞானத்தை கொடுத்து இத்தனை ஆண்டு இருக்கிற ஆசீர்வாதம் எதெல்லாம் தடைப்பட்டுச்சோ அதெல்லாம் நன்மைக்கு எதுவான காரியங்களை மாற்றி கொடுங்க. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.